என்ன பண்றாரு உங்க அப்பா? இந்த மகளிர் தினத்தில் மகளிருக்காக நடத்தப்பட்ட போட்டியில் முதலாவதாக வந்து வெற்றி பெற்ற இந்துவுக்கு இன்னொரு பெண் கௌரவித்தார். சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் இப்பொழுது கிருபா அண்ணனுக்கு பதிலாக அவரது மனைவி அண்ணி சுகுணா அவர்கள் இந்த பரிசு தொகையை வழங்குவார்கள். பாரு சித்தி, சூப்பரா விசில் அடிக்கிறீங்க. எனக்கும் கத்து கொடுங்க. நானும் இந்த காட்டு விசில் அடிக்கணும். இத பாரு, கையை இப்படி வச்சுக்கோ, நானும் இப்படி மடிச்சுக்கோ. இந்து, ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுனேன். தேங்க்ஸ்க்கா. மாமா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஐயா, நான் போயிட்டு வாங்கம்மா. நல்லது. சூப்பர். இது சூப்பர்டா, சூப்பர். அதுக்கு அவன் வண்டி ஆர்சி புக் அடமான வச்சு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது அவன் தான். நான் கூட போய் கேட்டேன், ஏன் மாப்பிள்ள சிஸ்டர் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் பண்ணேன்னு தெரிஞ்சா அவ வாங்க மாட்டான்னு சொன்னா சிஸ்டர். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருந்தேன். இப்போ கூட உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் அவன் விரும்பவே மாட்டான். ஏன்னா அவன் பண்ண உதவியை சொல்லி காமிச்சா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்காக நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. அவன் அடிதடி பண்றவன் தான் சிஸ்டர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். இனிமையாவது அவன் நல்ல மனசை புரிஞ்சு நடந்துக்கங்க. இதை பாருங்க சிஸ்டர், உங்க விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடந்திருக்கலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவன் நல்ல புருஷனா இல்லாம இருக்கலாம். நீங்க அவனை நல்லா பேசலாம்னா கூட பரவாயில்ல. நீங்க ஒதுக்குற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. ஏய் இந்து, நல்லது பண்ணவங்க சொல்லி காட்ட மாட்டாங்க. நீ இவ்ளோ பண்ணியும் அமைதியா இருக்காருன்னா அவர் நல்லவர் தாண்டி. அக்கா, மேடம், உங்க அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு, நீங்க போய் பார்க்கலாம். இந்து, வா அப்பாவை போய் பார்க்கலாம். அக்கா வேண்டாக்கா, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கருணா போய் பார்க்கட்டும். ஏன்னா அவனால தானே இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனா இதை நான் சொல்லல சொல்லாத. சரி, நான் போய் அவரை கூப்பிடுறேன், நம்ம போய் பார்க்கலாம். கருணா, சொல்லுங்க. அப்பா கண்ணு முழிச்சிட்டாராம், சிஸ்டர் சொன்னாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேணாங்க. நான் உள்ள வந்தா மறுபடியும் உங்க தங்கச்சி என் மேல கோவப்படுவாங்க, என்னை திட்டுவாங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு? நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க, நான் பொறுமையா பார்த்துக்கிறேன். ஐயோ, அவளை விடுங்க. நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். மாமா மாமா, படுங்க படுங்க.
அம்மா வெளியே தான் இருக்காப்பா. அவளை கூப்பிடுமா. உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கணும் போல இருக்கு. இருங்கப்பா, நான் கூப்பிடுறேன். அப்பா அப்பா வாமா. அம்மா, உங்களை காப்பாற்றினது உங்கள் பொண்ணு இந்து தான். அவள் தான் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாதுன்னு பைக் ரேஸில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சு அந்த பணத்தில் உங்களை காப்பாற்றிருக்கா. தானே